இந்துக்கள் வீட்டுக்கு பிரியாணி வரத்தும் இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு பொங்கல் போறதும் இந்த தமிழ்நாட்டுல அண்ணன் தங்கச்சியாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் சகோதரத்துவத்தோட இந்துக்களும் ஒற்றுமையாக இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் என்று இங்க 2026 தேர்தல் வருது, மத கலவரத்தை உண்டு பண்ணணும் என்பதற்காக அனுப்பப்பட்ட பயங்கரவாதிகள் தான் இவங்க. இந்த பயங்கரவாதிகளை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அதாவது ஆண்டாண்டு காலமாக திருப்பரங்குன்றம் மலையில இந்துக்கள்லாம் போய் தீபம் ஏற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வழிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்க இருக்கிற அந்த இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சிக்கந்தர் மலையில போயிட்டு தீபத்தை நாங்க ஏற்றணும், அந்த நிலக்கல்லுல போய் தீபத்தை ஏற்றணும் அப்படின்ட்டு ஒரு பயங்கரவாதிகள் ஒரு 10 பேர் வந்து தீபம் ஏற்ற வராங்க. அந்த 10 பேர் யாருன்னு பாருங்க. அந்த பயங்கரவாதிகள் யாருன்னு, சுப்பிரமணியசாமி கடவுளே மலையில தீபம் சொல்லி நீதிமன்ற உத்தரவு கொடுத்து எங்க போலீஸ்காரங்க இந்த அரசாங்கத்தாலேய தீபத்தை அனுமதிக்கல. இந்த ஜோதி ரூபத்தில் சொல்ற வயிறு சொல்ற ஒத்த இந்துவுக்கு கூட உரிமை இல்லைன்னா இந்த நாட்டில் நாங்க இருக்கிற வேஸ்ட். நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவை ஏற்று இதே மறுத்தவர்கள், இதே அனுமதி மறுத்தவர்கள் எங்களை சல்யூட் பண்ணி கூட்டு போகலாம். நான் விடமாட்டேன். நான் ஒரு இந்து இல்லை சொல்லலாம். வாழ்க்கை வேஸ்ட். முருகா நாளைக்கு நிச்சயமா முருகா 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 வெற்றிவே. பாத்தீங்களா, இதுங்க மோகர கட்டைங்களை பார்த்தா இந்துக்கள் பக்தி கடவுள் வழிபாடு பண்ற பக்திமான்கள் மாதிரி தெரியுதா? இல்ல இவங்க உண்மையிலேயே வந்து இவங்களுடைய நோக்கம் வழிபாடு பண்ணணும், தீபம் ஏற்றுவது தான் இவங்களுடைய நோக்கம்னா இவ்வளவு நாளா திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்திக்கிட்டு தானே இருந்தாங்க. நேத்து போய் இந்துக்கள் எல்லாம் தீபம் ஏத்தினாங்கல்ல. இந்த மொகர கட்டைங்க, இந்த தீவிரவாதிங்க இதுங்க முகரையெல்லாம் பார்த்தாக்க இந்துக்கள் மாதிரியா தெரியுது? கலவரத்தை உண்டு பண்ணிட்டு RSS BJPயோட பேச்சை கேட்டுக்கிட்டு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் தானே. இவங்களை யார் இங்க அந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டதுன்னு பார்த்தாக்க இந்த GR சுவாமிநாதன் அவர் தான் வந்து போயிட்டு 10 பேரை கூட்டிட்டு போயிட்டு நீங்க வந்து தீபம் ஏத்துங்க. எங்க ஏத்த சொல்றாங்க? இஸ்லாமியர்களுக்கு அவங்க பயன்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த நிலக்கல் தூண்ல போய் தீபம் ஏத்துறதுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாரு. அத வந்து தமிழக அரசாங்கம் வந்து இல்ல இதுக்கு முன்னாடி 2 நீதிபதிகள் இதே மாதிரி இந்த வழக்கை தொடுத்தது வந்து இப்ப நான் ஒரு பயங்கரவாதி காட்டல, அந்த பயங்கரவாதி பேர் வந்து ராம் ரவிக்குமார். அந்த ஆளுதான் வந்துட்டு இந்த இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நிலக்கல்ல வந்து தீபம் ஏற்றுன்னு வழக்கு தொடுத்துனது அர்த்தம். அப்போ இந்த GR சுவாமிநாதன் நீதியரசர் வந்து சரின்னு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. ஆனா அரசாங்கம் வந்து இல்ல அங்க தீபம் ஏத்தனாக்க இஸ்லாமியர்கள் இடத்துல போய் தீபம் ஏத்தனா ஒத்துக்குவாங்களா யாராவது? இந்துக்கள் வழிபடக்கூடிய கோயில்ல போய் ஏத்தலாம், அது ஒரு தப்பு இல்ல. திடீர்னு போயிட்டு அங்க ஏத்தனா இஸ்லாமியர் மத கலவரம் உண்டு பண்றதுக்காக இந்த நீதியரசர் யாருன்னா GR சுவாமிநாதனை பத்தி ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து RSS ஓட சங் பரிவார் கூட்டத்துல இருந்து RSS பயிலரங்கத்துல இருந்து வந்தவர். அவர் தான் வந்துட்டு இந்த எச்சில் இலையில உருளலாம் அப்படின்ட்டு அந்த உத்தரவும் போட்டவர் அவர் தான். இந்த மாதிரி இன்னும் RSSக்கு ஆதரவாக, அமைப்புக்கு ஆதரவாக பல்வேறு தீர்ப்புகளை வழங்கி இருக்காரு. அதனால இவர் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அரசாங்கத்துக்கு வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற கடமை இருக்கு இல்லையா? இஸ்லாமியர் கோயில்ல போய் தீபம் ஏத்தனா ஒத்துக்குவாங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல இங்க வந்து 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. இங்க தீபம் ஏத்தினாக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், கலவரம் ஏற்படும், பதற்றமான சூழ்நிலை ஏற்படும். அதனால ஏற்கனவே இதே மாதிரி வந்துட்டு இந்த ராம் ரவிக்குமார் தூண்ல தீபம் ஏத்தணும்னு வழக்கு தொடுத்தப்ப 2 நீதிபதிகள் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்கவே எடுத்துக்காம தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த நீதிபதிகளை ஃபாலோ பண்ணி நாங்க வந்து மேல்முறையீட்டுக்கு போறோம். அதனால இதை வந்து செயல்படுத்துறது கடினம்னு கலெக்டர் வந்து உத்தரவு நீதியரசர்கிட்ட நேற்று வாக்குவாதத்துல நீதிமன்ற விவாதத்துல சொல்லிட்டாரு. 144 தடை உத்தரவு போட்டிருக்கு, அதனால கடினம், எங்களால செயல்படுத்த முடியாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படணும். உடனே அந்த நீதிபதி GR சுவாமிநாதன் என்ன பண்ணியிருக்காரு, அப்போ உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா மத்திய பாதுகாப்பு படைய நானே போடுறேன், அவங்கள வச்சு இந்த 10 பேரும் போயிட்டு நீங்க வந்து விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த நீதியரசர். மத்திய பாதுகாப்பு படை எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நீதிமன்றத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான்.
அவங்க வந்து இங்க வந்து ஊருக்குள்ள வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையா அவங்க கையில் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நீதிபதியே சட்ட விதிமுறையை மீறி செயல்பட்டிருக்காரு. சங் பரிவார் கூட்டங்கள் இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவாக சகோதரத்துவத்தோட இருக்கிற தமிழ்நாட்டுல கலவரம் உண்டு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே ஒரு நீதியரசர் கலவரத்தை உண்டு பண்றாரு. அதுக்கு இந்த நீதி அரசருக்கும் இந்த சங் பரிவார் கூட்டங்களுக்கும் துணை போற அந்த பயங்கரவாதி இந்த ரவிக்குமார் தான். முகக்கட்டை பாருங்க என்ன லட்சணத்துல இருக்குது. திருன்னு அந்த பயங்கரமான முகத்தை வச்சுக்கிட்டு சினிமாவெல்லாம் காட்டுவாங்கல்ல வில்லனுங்கெல்லாம், அந்த மாதிரி என்னமோ இவரு அந்த இந்து கடவுளை இவரு மட்டுமே குத்தகைக்கு எடுத்த மாதிரி உளுந்து அரசுக்கு சாப்பிடுறாரு. இதை தடுத்து நிறுத்தின உடனே அங்க இருக்கிற இந்துக்கள்லாம் இந்த பயங்கரவாதிகள் அங்க போயிட்டு கலவரம் பண்ண முயற்சி செஞ்சதை அந்த முயற்சியை முறியடிச்சுட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை. அங்க இருக்கிற இந்துக்கள்ல ஒன்று கூடி கைத்தட்டி ஆரவாரம் தெரிவிக்கிறாங்க. உண்மையான இந்துக்கள், அந்த இந்துக்கள் தான் போய் திருப்பரங்குன்ற மலையில போய் நேற்று தீபம் ஏற்றி வழிபட்டுட்டாங்க. அவங்க இந்துக்களோட அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. இந்த பயங்கரவாதிங்க வந்தாங்கல்ல, அவங்கள தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தி கலவரத்தை நடக்காம தடுத்துருச்சு. அதுக்கு முதல்ல நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் முதல்வருக்கும் நம்ம முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்குவோம். அந்த தடுத்து நிறுத்தின காட்சியை காட்டுறேன் பாருங்களேன். போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்துறாங்க, கைத்தட்டி வரவேற்பாங்க. இப்போ அந்த மலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மலை வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து மத நல்லிணத்துக்கு உதாரணமா இருக்கிறது இந்த திருப்பரங்குன்ற மலை தான். அந்த மலையை வந்து நம்ம பரிதாபங்கள் கோபியும் சுதாகரும் போயிட்டு அதை நேரடியா போய் எடுத்து வீடியோ போட்டிருக்காங்க. அதை பாருங்க. இருக்கிறது வந்து பிரான்மலை மேல இருக்கக்கூடிய ஒரு தர்கா. அது இதோட பேரு வந்து ஏதோ ஒரு அவுலியான்னு சொல்லி போட்டுருந்துச்சு, பேர் தெரியல. சூப்பரா இருக்குங்க, ரொம்ப அருமையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. இந்த பக்கம் மலைக்கு இந்த பாறை இருக்கு பாருங்க, இங்க விநாயகர், அந்த பக்கம் மலையில முருகன், பாலமுருகன், இங்க வந்து தர்கா, நடுவுல ஒரு அருமையான தர்கா ஒண்ணு. வந்தா கையா காலை கழுவிட்டு ஒரு மலைக்கு வந்து எல்லாருமே முஸ்லீமும் வராங்க, இந்துக்களும் வராங்க, எல்லாரும் ஏறி வந்து ஒன்னா ஒற்றுமையா இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்கு இந்த. இதுதான் 3 மலை இருக்கு. 3 மலையில ஒரு பக்கம் வந்து திருப்பரங்குன்ற மலை, இன்னொரு பக்கம் வந்து விநாயகர் மலை, நடுவுல வந்துட்டு சிக்கந்தர் மலை இருக்குது. இந்த சிக்கந்தர் மலையில தான் போய் தீபம் ஏத்தணும்னு இந்த வன்முறையாளர்கள் பயங்கரவாதிகள் போயிட்டு நேற்று வந்து கலவரம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை இப்படி இருக்கும்போது இப்ப இந்த நீதிபதி GR சுவாமிநாதன் சட்டப்பிரிவை மீறி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுனால மத்திய பாதுகாப்பு படை என்பது நீதிமன்றத்தை பாதுகாக்கத்தான் அது இந்த தீர்ப்பு கொடுத்ததுனால சட்டப்பிரிவு 219 அதெல்லாம் அட்டவணை 3 உள்ள அந்த உறுதிமொழியை மீறிட்டாரு GR சுவாமிநாதன். அவரு ஒரு வழக்கறிஞராக நீதிபதியாக போது அந்த உறுதிமொழி எடுத்திருப்பாரு. சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு சட்டப்பிரிவு 219 அட்டவணை 3 உள்ள உறுதிமொழியை மீறினதுனால, சட்டத்துக்கு புறம்பாக தீர்ப்பு சொன்னதுனால தலைமை நீதிபதி அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. சங் பரிவார் கூட்டங்கள், பிஜேபி இவங்கெல்லாம் இந்த பயங்கரவாதியை அனுப்பிவிட்டாங்கல்ல கலவரத்தை உண்டு பண்ண, அவங்களுடைய அந்த செயல் திட்டத்தை 2026 தேர்தல் வருது, அதை வச்சு கலவரம் உண்டு பண்ணலாம்னு பார்த்தாங்க. நம்ம அரசாங்கம் முறியடிச்சிருச்சு. இப்போ வந்து நாம இது குறித்து சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்கோம். ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், ஒரு இந்த மாதிரி அமைதியாக இருந்த தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டு நான் இப்ப சொன்ன மேட்டரவே போட்டிருந்தேன். GR சுவாமிநாதனை கண்டிச்சு உடனே அந்த பயங்கரவாதிங்க பாருங்க ப்ரொஃபைல் கூட அந்த GR சுவாமிநாதனை தான் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த கேஸ் 52 இருந்து நடக்குது, 1952 இருந்து நடக்குது. கடவுள் மறுப்பாளர், கடவுளே இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க என்ன அதுல கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லி போட்டுட்டு நீங்க என்ன இதுக்கு நீங்க வந்து தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க கேட்கறது எப்படி தெரியுமா இருக்குது, நீ ஒரு ஆணாக பிறந்து
வந்துட்டு எப்படி நீ ஒரு பெண் உரிமைக்காக நீ குரல் கொடுக்கலாம் என்று கேட்கிற மாதிரி இருக்கு. நீ ஒரு உயர் சாதியில பிறந்துட்டு நீ எப்படி ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்காக குரல் கொடுக்கலாம் என்று கேட்பது போல் உள்ளது. நான் இந்த சங்கிகளுக்கு சொல்லிக்கிறேன், என்னை கடவுள் மறுப்பாளர்னு சொல்ல வச்சதே நீங்க தானடா சங்கிகளா? எங்களெல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, கோபுர புண்ணியம் கோடி புண்ணியம் சொல்லிட்டு கோபுரத்தை கும்பிட்டுட்டு போகணும்னு சொன்னது நீங்க தானடா சங்கிகளா? உங்களால தானே நாங்க அந்த கடவுள் எங்களை இப்படி சொல்லி வெளியே தீட்டுன்னு சொல்லி எங்களை வெளியே நிறுத்துது, அந்த கடவுள் வேடிக்கை பாக்குதேன்னு சொல்லிட்டு கடவுளே இல்லைன்னு சொல்ல வச்சது நீங்க தானடா? அப்படியே கோயிலுக்குள்ள வந்தாலும் நாங்க தான் அர்ச்சனை பண்ணுவோம், நாங்க தான் கருவுரைக்குள்ள போவோம், நீ வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொன்னது நீங்க தானடா சங்கிகளா? அதனால நீங்க தானடா எங்களை கடவுள் இல்லைன்னு சொல்ல வச்சீங்க அப்படின்னு. வேற வழி இல்லை, அப்படித்தான் நம்ம பேசி ஆகணும். என்னுடைய உரிமைக்காக நான் குரல் கொடுக்குறேன். எந்த மதம், நானும் இந்து தானே, என்னை எப்படி நீ கோயிலுக்குள்ள வர வேணாம்னு சொல்லலாம்? இந்துக்கள் எல்லாரும் ஒன்று கூடுங்கள்னாக்கா கோயிலுக்குள்ள மட்டும் வரும்போது நீ மட்டும் எப்படி உள்ள போகும், நான் எப்படி வெளியே நிற்பேன்? வாக்கு சாவடியில மட்டும் இந்துக்கள்லாம் ஒன்று கூடுங்கன்னு ஓட்டுக்கு மட்டும் வரீங்கல்ல, அதே மாதிரி தானே எல்லா இடத்துலயும் வரணும். நேற்று திருவண்ணாமலையில ஏறக்குறைய 10 லட்சம் பேர் ஒன்று திரண்டு தீபாராதனை போட்டாங்க. அதுக்கு அண்ணன் ஏவா வேலு அண்ணன் மற்றும் திமுக கட்சிக்காரங்களாம் அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்தவங்க சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. நாங்க கடவுள் வழிபடலைனாலும் வழிபடுற மக்களோட உரிமைகளை மதிச்சு அவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்துருக்குறோம். இப்படி கேள்வி கேட்கறவங்க எதுக்கு எதுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா, எதுக்கு இதை பத்தி கருத்து சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கறவங்க 4000 கோயிலுக்கு உடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். அப்ப கேட்டீங்களா? 70 வயசுக்கு மேற்பட்ட தம்பதிகளுக்கு கூப்பிட்டு வச்சு சிறப்பு செஞ்சோம். அப்ப கேட்டீங்களா? முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்களா? அப்ப கேட்டீங்களா? இந்த கோயில்கள்லாம் உங்களால இந்த சங் பரிவார் கூட்டங்களால கோயில் சொத்துக்கெல்லாம் திருடிட்டு போனீங்களா, அதெல்லாம் மீட்டு எடுத்து இந்த அறநிலையத்துறை சேகர் பாபு அண்ணன் அமைச்சர் கொண்டுட்டு வந்தாரு. அப்ப கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. உங்க தேவைக்கு மட்டும்தான் நீங்க பேசுங்க. இங்க கலவரத்தை உண்டு பண்ணும், அதுதான் திமுக அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் உண்டு பண்ணும். அது ஒரு காலமும் இங்க நடக்காது. ஏன்னா இங்க பெரியார் என்ற பெருசுவர் இருக்குது. அதை எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பெரியாரோடைய கழித்தடி கொண்டு உங்களை எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு நாளும் தமிழ்நாட்டுல அது நடக்கவே நடக்காது. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.